வெயிட் லாஸ் பவுடர் செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த பவுடர் ஹெல்தியான பொருளை வச்சுதான்ப்பா செஞ்சிருக்கேன். அதனால டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே இந்த பவுடரை சாப்பிடலாம்ப்பா. ஒரு சிலர்ப்பா அம்மா கேட்டிருக்கீங்க, எங்கனால செய்ய முடியல, நாங்கள ஆபீஸ் போறோம், அதனால நீங்க சேல் பண்றீங்க. அம்மா நான் சேல் பண்றேன், வாட்ஸ்அப் நம்பர் தரேன், மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது மக்கானாப்பா. இந்த மக்கானா தமிழ்ல நம்ம தாமரைப்பொரின்னு சொல்லுவோம். லைட் வெயிட்டா இருக்கும். எல்லா நாட்டு மருந்து கடையில எல்லா பலசர் கடையிலுமே விற்கிது. நீங்க அதுல இருந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த மக்கானால அதிகமான உங்களுக்கு கால்சியம் இருக்கு. எலும்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. இது சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரை நல்லா சாப்பிடலாம். சாப்பிட்டோம்னா எலும்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. இது இப்போ 100 கிராம் நான் மக்கானா எடுத்திருக்கேன். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இந்த மக்கானாவை நம்ம இந்த கடாயில போட்டுக்குவோம். மக்கானா சவுச்சவுன்னு இருக்கும் போத பதம் இல்லாம மொறுமொறுப்பு இல்லாம இப்படி இருக்கும். நம்ம இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை கடாயுடைய சூட்டில் வறுத்தோம்னா நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும். இதை லைட்டாக நம்ம வறுத்துக்குருவோம். இப்போ நம்ம தாமரைப்பொடியை நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. இதுக்கு மேலே வைக்கக்கூடாது. நம்ம இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ மக்கானாவை வறுத்தாச்சு. நல்லா சவுண்டை பார்த்தீங்களா எப்படி கேட்குதுன்னு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். 100 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன்ப்பா. இந்த பாதாமில் அதிகமான புரோட்டீன் இருக்கு, ஒமேகா 3 இருக்கு. இதுவும் நம்ம எலும்புகளுக்கும் நல்ல நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு 100 கிராம் பாதாம் எடுத்துக்கிடுவோம். அதே கடாயில் நம்ம 100 கிராம் பாதாம் போட்டுக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கடாயுடைய சூட்டில் பாதாமை வறுத்துக்கிடுவோம். இப்போ பாதாமை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ பாதாம் கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இது கசகசாப்பா. கசகசா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. விட்டமின் டி இருக்கு நிறைய. இதில் நம்மளுக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம கசகசா ரொம்ப நம்ம யூஸே பண்ணுறதில்ல. அதனால இந்த மாதிரி நம்ம பவுடரில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம டெய்லி சாப்பிட்ட மாதிரி. இதில் நமக்கு நல்ல தூக்கம் உடைய தன்மை நல்லா கிடைக்கும். மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ இதை கசகசா ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கசகசா போட்டுக்குருவோம். 50 கிராம் கசகசா எடுத்திருக்கோம். இந்த கடாயுடைய சூட்டில்ப்பா இந்த கசகசாவை 1 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்துக்குருவோம். நல்லா வாசமாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நமக்கு டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ கசகசாவை நம்ம வறுத்தாச்சு. நல்ல ஒரு வாசம் வருது, கலரும் நல்லா மாறிடுச்சு. இந்த கசகசா வறுத்துருக்கோம். இதுவும் நல்லா ஆறட்டும். அப்போ அம்மா பொட்டுக்கல் எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதுலேயே நம்மளுக்கு அதிகமான புரோட்டீன் இருக்கு. நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல மசில்ஸ்க்கெல்லாம் நல்லா டைட் கொடுக்கக்கூடியது. இதையும் நம்ம கடாயில் போட்டுக்கிடுவோம். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கடாயுடைய சூட்டில் வறுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம பொட்டுக்கலையை வறுத்தாச்சு. இதை நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். அந்த பொட்டுக்கலையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அம்மா சுக்கு எடுத்திருக்கேன். சுக்கு நல்லா வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். நமக்கு நல்ல ஜீரண சக்தியும் நல்லா அதிகரிக்கும். சுக்குடைய ஃப்ளேவரும் நம்மளுக்கு சாப்பிடும் போதே குடிக்கும் போதே நல்லா இருக்கும். இப்போ மிளகு எடுத்திருக்கேன். மிளகும் அதே மாதிரி தான் வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்லா உங்களுக்கு ஜீரண சக்தியும் அதிகரிக்கும். 10 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். ஒரு 6 ஏலக்காய் பீஸ் எடுத்திருக்கேன். இது ஓமம். ஓமம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கு. இதுவும் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ மிளகு, சுக்கு, இந்த ஓமம் இது பூரா நம்மளுக்கு நல்ல உடம்புல உள்ள வெயிட்டை குறைக்கக்கூடியது. நம்ம வயிற்றுல உள்ள கெட்ட நீர், கெட்ட கொழுப்பெல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது. நல்ல வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஜீரண சக்தியும் அதிகரிக்கும். அதே கடாயில் நம்ம சுக்கு, மிளகு, ஓமம், ஏலக்காய் இதை லைட்டாக கடாயுடைய சூட்டில் வறுத்துக்குருவோம். ஒரு 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்குருவோம். இப்போ இதை பிளேட்டில் கொட்டிக்கிடுவோம். இதுவும் நல்லா ஆறட்டும். இது பேரிச்சம்பழம்ப்பா. பேரிச்சம்பழத்துல நல்லா காஞ்சு போன பேரிச்சம்பழம். இது எல்லா நட்ஸ் கடையிலையும் எல்லா கடையிலுமே கிடைக்குது. அதனால ஆன்லைனில் கிடைக்கிது, இல்லை பெரிய பெரிய ஷாப்பில் கிடைக்கிது, நட்ஸ் கடையில் கிடைக்கிது. இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. இப்போ காஞ்சு போன பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துருக்கோம். உள்ளே உங்களுக்கு விதை இருக்கும். இப்போ நம்ம இடிகளில் வச்சு தட்டிக்கிடுவோம். இடிகளில் வச்சு தட்டியாச்சு உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துருவோம். இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம
கொட்டையை எடுத்துருவோம். கொட்டையை ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஒரு 20 பீஸ் நான் போட்டிருக்கேன். இதை காஞ்சி போன பேரிச்சம்பழத்தை 20 பீஸ் போட்டிருக்கேன். இதில் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம நுணுக்கியும் எடுத்துக்கலாம். அம்மா வந்து எல்லாத்தையும் இந்த காஞ்சி போன பேரிச்சம்பழத்தை நல்லா இடிகளை வச்சு நல்லா நுணுக்கியாச்சு. நம்மளுக்கு மிக்சியில் அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும், இல்லாட்டா மிக்சியோடைய பிளைடு போயிடும். இப்போ நம்ம சுக்கு எடுத்துருந்தோம், ஏலக்காவையும் இதில் போட்டுக்குருவோம். இப்போ மிளகு ஓமத்தையும் இதில் போட்டுக்குருவோம். இதை வந்து லைட்டாக உங்களுக்கு தட்டி கொண்டாடுறேன். போட்டு நல்லா இடிகளில் தட்டியாச்சு. இப்போ மக்கானா வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்குருவோம். மிக்சி ஜாரில் ஒரு பிட்டு தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா சுத்தமாக துடைச்சி நல்லா தான் இருக்கணும். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் வந்து இந்த தாமரை பொடியை போட்டுக்குருவோம். இதை வந்து அரைச்சி கொண்டு வரேன். இப்போ தாமரை பொடியை அடிச்சாச்சு, இந்த பவுலில் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம பாதாமையும் இதில் போட்டுருவோம், பொட்டுக்கடலையும் இதில் போட்டுருவோம். இப்போ நம்ம வறுத்திருந்த கசகசாவை இதில் போட்டுருவோம். நம்ம இடித்து வச்சிருந்த இந்த காஞ்ச பேரிச்சம்பழத்தை இதில் போட்டுருவோம். நம்ம இடித்து வச்சிருந்த ஓமம், சுக்கு, மிளகு இதையும் போட்டுக்குருவோம். இதை வந்து உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். இப்போ அம்மா வந்து பேரிச்சம்பழம், காஞ்ச பேரிச்சம்பழம் போட்டோம் இல்லையா, நல்லா கொஞ்சம் அடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இப்போ தாமரை பொரியையும் நம்ம வந்து இதில் போட்டுக்குருவோம். தாமரை பொரியை போட்டாச்சு. இது வந்து பனை வெல்லம்பா. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அவ்வளோ ரொம்ப நல்லது. இதில் மருத்துவம் நிறைய இது இருக்குது, மருத்துவ குணம் நிறைய நிறைஞ்சிருக்கு. அதனால நம்ம வந்து பனை வெல்லம் எடுத்துக்குருவோம். பனை வெல்லத்தை வந்து ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். ஒரு 2 சுத்து மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். இப்போ அம்மா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு. நல்லா கம்மன்னு நல்ல ஒரு வாசனையோட புரோட்டீன் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. வெயிட் லாஸ் புரோட்டீன் பவுடர் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை வந்து பவுலில் கொட்டிக்கிடுவோம். நமக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடியது இந்த புரோட்டீன் பவுடர். இந்த புரோட்டீன் பவுடரப்பா நம்ம மிக்சியில் அடிச்சிருக்கோம், கொஞ்சம் சூடாக இருக்குது. இதை நல்லா ஆற விட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு பாட்டில் கண்டெய்னர்லையோ எதுலையோ பாக்ஸில் எடுத்து இதை போட்டுக்குருவோம். இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லைப்பா, நம்ம வெளியவே வச்சுக்கலாம், எந்த ஒரு இதுவும் ஆகாது. வேணும் ஒரு மாதம் வரை நம்ம வெளியே வச்சுக்கலாம். உங்களுக்கு அதிக நேரம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸில் போட்டுக்குருவோம், 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். இப்போ 1/4 கிளாஸு பாலுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வந்து காய்ச்சிருக்கேன். இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் நம்ம குடிக்கணும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க நல்லா தண்ணி, பாலில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக காய்ச்சி அதில் ப்ரோட்டீன் பவுடர் கொடுங்க. அவ்வளோதான்ப்பா, ஹை ப்ரோட்டீன் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம குடித்தோம்னாக்க நம்ம உடம்பு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளுக்கு எல்லா சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு. அதனால் இந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்ல எலும்புகளுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது. நம்ம ஆரோக்கியமாகவும் இருப்போம், நல்லா வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு மனம், பனங்கற்கண்டு, நம்ம ஓமமிளகு போட்டிருக்கோம் இல்லையா, அதோடைய வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. இது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே குடிக்கலாம்ப்பா. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே இந்த ஹை ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் பவுடரை இது எல்லாருமே சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் யூஸ் பண்ணலாம். உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.